ஆடிப்பூர விழாவினால் நல்ல வலி உண்டு, வலிமை உண்டு, நல்ல வழி பிறக்கும். அதனால்தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்கிறாள். ஆடிப்பூரத்திற்கு 3 நிகழ்வுகள். அம்மாவினுடைய பூமியின் பாகங்களையெல்லாம் தான் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சிலுவைப்பாடை போல. அம்மா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மண்ணிலே புரண்டு வருகிற அந்த புரட்டு இருக்கிறது. எல்லோரும் நினைப்போம், அம்மாவினுடைய அங்கவலம் பார்க்கணும். ஏன்னா பிறவி இல்ல, அவனுக்கெல்லாம் பெரும் கொடுப்பனை என்று அம்மா சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அந்த அங்கவலத்தினுடைய வேதனை 1 நாளா 2 நாளா 45 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தாய் இந்த மண்ணிலே புரண்டு வந்து தன்னுடைய திருமேனி வருந்த நம்முடைய பாவங்களை, வினையின் கழிவுகளை, வேதனைகளை எல்லாம் அந்த தாய் புரட்டி எடுக்கிறாள். அதை எடுத்த நிலை என்பது ஆடிப்பூர நிகழ்வில் மட்டுமே கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். தரிசிப்பதும் பாக்கியம்தான். ஆனால் இன்னும் உருள உருள அந்த தாய் நம்முடைய பாவ வினைகளை தீர்க்க நாம வழி செஞ்சுட்டே இருக்கிறோமே.